ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். தால்ச்சா ரெசிபி தான் பார்க்கலாம். நான் வந்து பருப்பு கறியும் ஒன்றா வேக வச்சுருந்தேன். அதை தனியாக எடுத்துகிட்டு பருப்பு தனியாக வச்சுருக்கேன். அப்புறம் புளி தேங்காவையும் நான் புழிஞ்சு பருப்புலேயே ஊற்றிட்டேன். மாங்காய் என்கிட்ட இல்லை, மாங்காய் வந்து அந்த டைமில் போட்டுக்கோங்க. அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். தாளிச்சிக்கலாம். எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு எல்லாமே போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலை போடுங்க. காம்போடே கிள்ளி போடுங்க, அப்போ தான் தால்ச்சாக்கு டேஸ்ட்டாக இருக்கும். அது போட்டு வெங்காயம் தக்காளி நல்லா லைட்டாக வதங்கினதுக்கு பிறகு இஞ்சி பூண்டு நல்லா போட்டு வதக்கினதுக்கு பிறகு நம்ம வந்து கொஞ்சம் மட்டன் மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து சும்மா ஆச்சி மசாலா தான் நான் போட்டிருந்தேன். மட்டன் மசாலா மிளகாத்தூள் போட்டு நல்லா கருக்கி விட்டோன்னா காய்கறி வந்து கேரட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சௌச்சௌ வாழைக்காய் கருணக்கிழங்கும் இந்த டைமில் போடலாம். நல்லா வேக வச்சு மசிச்சு போடணும். அது எல்லாமே போட்டு நல்லா வதக்கினதுக்கு பிறகு நான் வந்து மஞ்சத்தூளும் கொத்தமல்லி தூளும் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 10 இன்னும் கொஞ்சம் போட்டிருக்கேன். அது நல்லா கொதிச்சோன்னே நம்ம தேங்காய் அதெல்லாம் வச்சுருந்தோம்லையே அதையும் ஊற்றி நல்லா கொதி விட்டோன்னே இறக்கிட வேண்டியதான். மல்லிக்கீரை போட்டு இறக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.